Hey guys, no. Hi doctors, this is the most repeated 7 questions of biotechnology and its applications. Okay, shall we move on with the first question? What is true about Bt toxin? You know, Bt toxin is Bacillus thuringiensis. Okay, first option is the concerned bacillus has antitoxin. தப்பு. ஆன்டிடாக்சினாக இருக்கும், டாக்ஸின் தான் இருக்கும். The inactive protoxin gets converted into active form in the insect gut. கரெக்டு. அது வெளியே இருக்கும்போது ப்ரோடாக்சினாக இன்ஆக்டிவாக இருக்கும், வயிற்றுக்குள்ளே போனோடனே ஆக்டிவ் ஆயிரும். பிடி ப்ரோட்டீன் எக்ஸிஸ்ட் ஆஸ் ஆக்டிவ் டாக்ஸின் இன் த பேசில்லஸ். தப்பு, இப்போ தான் சொன்னேன். inactive ஃபார்மில் இருக்கும். The activated toxin enters the ovaries of the pest, sterilize it and thus prevent its multiplication. தப்பு. அது அதோட மிட்கட்டில் தான் போய் இதாகும். மிட்கட் ஆஃப் த எபித்தீலியல் செல்ஸில் போய் ஓட்டை போட்டுரும். ஓட்டை போட்டு செல்லு வீங்க வச்சு சாகடிச்சு விடும். அவ்வளவுதான். ஸோ த ஆன்சர் இஸ் வாட்? Yeah, B. Okay, we are moving on with the second question. Read the following 4 statements. Colostrum is recommended for the newborn because it is rich in antigen. தப்பு. Antibody, rich in antibody. Chikungunya is caused by gram negative bacterium. இப்போ நம்ம என்ன யோசிப்போம்? கிராம் நெகட்டிவாக பாசிட்டிவா அப்படின்னு தானே யோசிப்போம். ஆனால் அதுதான் இல்லை, இது பாக்டீரியாவே இல்லை. சிக்கன்குனியா இஸ் அ வைரல் டிசீஸ், இட்ஸ் அ வைரல் ஃபீவர். Tissue culture has proved useful in obtaining வைரஸ் ஃப்ரீ பிளான்ஸ். ஆமாம், டிஷ்யூ கல்ச்சர்லேருந்து எக்ஸ்பிளான்ஸை எடுத்து டோட்டிபொட்டன்சி மூலமாக அதோட மெரிஸ்டம், எப்பிக்கல் மெரிஸ்டம் இல்லைனா ஆக்சிலரி மெரிஸ்டம்லேருந்து எடுத்து இன்விட்ரோ கல்ச்சர் மூலியமாக we are producing நியூ பிளான்ஸ். அதுலேருந்து நம்ம வைரஸ் ஃப்ரீ பிளான்ஸை உருவாக்க முடியும். ஒன்று தான் கரெக்டாக இருக்குது, சி. அடுத்து பார்ப்போம். பீர் இஸ் மேனுஃபேக்சர்ட் பை டிஸ்டிலேஷன் ஆஃப் ஃபெர்மெண்டட் கிரேப் ஜூஸ். தப்பு. பீர் டிஸ்டிலேஷன்லாம் பண்ண மாட்டாங்க. விஸ்கி, ரம்மு தான் டிஸ்டில் பண்ணுவாங்க. பீர் இஸ் ப்ரூவிங். இட்ஸ் ஸோ இம்பார்ட்டன்ட், என்சிஆர்டி லைனில் இருக்கும்னு நினைக்கிறேன். பீர் இஸ் ப்ரூவிங், BREWING, ப்ரூவிங். இந்த சைனீஸ் ட்ராமாஸ்லலாம் பார்த்துருப்பீங்க, அதை எடுத்து 4 கணக்காக ஃபெர்மெண்ட் பண்ணுவாங்க, மாவு புளிக்க வைக்கிற மாதிரி தான். ஒயினு பீரு ரெண்டுமே ப்ரூவிங். ஆமாம், ஒயினை தான் எடுத்து 4 கணக்கில் ஃபெர்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க அவனுங்க. எஸ், ஒயினு பீர் ரெண்டுமே ப்ரூவிங். இட்ஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். இட்ஸ் நாட் டிஸ்டிலேஷன். டிஸ்டிலேஷன்னா அந்த ஃபெர்மெண்ட் ஆகிருக்குல, அந்த ஃபெர்மெண்ட்டான கிரேப் ஜூஸோ இல்லை ஏதோ ஒரு சீரியல்ஸோ ஏதோ ஒன்று எடுத்து அதை பாயில் பண்ணுவாங்க. பாயில் பண்ணி கண்டென்ஸ் பண்ணுவாங்க. பாயில் பண்ணி H2O மேலே பறக்க விட்டுட்டு இன்னும் அந்த ஆல்கஹாலை கண்டென்ஸ் பண்ணி ஆல்கஹால் கண்டென்ட்டை அதிகப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் பீரில் அப்படி டிஸ்டில் பண்ணவே மாட்டாங்க. பீர் இஸ் நாட் மேனுஃபேக்சர்ட் பை டிஸ்டிலேஷன். தட்ஸ் இட். எவ்வளோ நேரம்? ஓகே, இப்போ ஹவு மெனி ஆஃப் த அபவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆடுறாங்க? எதெல்லாம் தப்பு? 3 தப்பு, ஒன்று தான் கரெக்டு. சி மட்டும்தான் கரெக்டு, மிச்சம் 3 தப்பு. 3 தவறான விஷயங்கள். ஓகே, நெக்ஸ்ட் we are moving on to the next question. 18ல் கேட்டிருக்கான். In India, the organization responsible for assessing the safety of introducing genetically modified organism for public uses. இது GEAC தான், ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்ரைசல் கமிட்டின்னு இருக்குது. தப்பு, இது அப்ரூவல் கமிட்டி. ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்ரூவல் கமிட்டி தான் அப்ரூவல் கொடுக்க முடியும். இது இருக்கா, ஓகே அப்படின்னு. ஓகே, நெக்ஸ்ட் we are moving on to the match. BT cotton. BTனா என்ன? Bacillus thuringiensis. BT cotton. நெக்ஸ்ட் adenosine deaminase deficiency, RNAi, PCR. இதில் நமக்கு தெரியும் PCR இஸ் டிடெக்ஷன் ஆஃப் HIV இன்ஃபெக்ஷன். D3 எங்கே இருக்குது? சி ஆப்ஷனில் தான் இருக்குது. அவ்வளவுதான். A4 BT cotton Bacillus thuringiensis கரெக்டு. அடினோசைன் டியாமினேஸ் டெஃபிஷியன்சி ஜீன் தெரப்பி மூலமாக பண்ணுவாங்க.
இது வந்து இட்ஸ் நாட் க்யூரபிள். வளர்ந்துட்டாங்கன்னா அதை க்யூர் பண்ண முடியாது. ஆனால் குழந்தையிலே கண்டுபிடிச்சி எம்ப்ரியானிக் ஸ்டேஜ்லேயே டிடெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அப்போ தான் கம்ப்ளீட் க்யூர் இருக்குது. மித்தபடி எடுத்தாலும் அதை நம்ம அடிக்கடி இன்ஜெக்ஷன் போடுற மாதிரி இருக்கும். கைண்ட் ஆஃப் ஸோ எக்ஸ்பென்சிவ் தோ. இது ஃபஸ்ட்டு ஒரு 4 year old கேர்ள் மேலே தான் பண்ணாங்க. இந்த அடினோசைன் டிஎம்என்எஸ் டெஃபிஷியன்சி. ஆமாம். நெக்ஸ்ட்டு ஆர்என்ஏனா ஆர்என்ஏ இன்டர்ஃபரன்ஸ் செல்லுலர் டிஃபென்ஸ். ஓகே. D3. PCR இஸ் அ டிடெக்ஷன் ஆஃப் ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷன். PCR பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன். இது வந்து டிடெக்ஷன் ஆஃப் ஹெச்ஐவி அப்புறம் கேன்சர் செல்ஸு இதெல்லாமே டிடெக்ட் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏர்லி டயக்னோசிஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் PCR. அப்புறம் ஏதாவது ஒரு ஜெனட்டிக் டிஸார்டர் இருக்குது. இப்போ ஹீமோஃபிலியா, தாலசீமியா, சிக்கிள் செல் அனிமியா அந்த மாதிரி ஜெனட்டிக் டிஸார்டர் இருந்தால் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறது PCR தான். ஆமாம் சொல்லுவாங்க, இட்ஸ் அ பவர்ஃபுல் டெக்னிக் டு ஐடென்டிஃபை மெனி அதர் ஜெனட்டிக் டிஸார்டர்ஸ். ஜெனட்டிக் டிஸார்டர்னு வந்துட்டாலே பிசிஆர்லாம் எடுத்துக்குவோம். ஓகே, ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகே, we are moving on with 156. 7 questions தான். For effective treatment of the disease, early diagnosis and understanding. Effective treatment of the disease, early diagnosis and understanding its pathophysiology is very important. Which of the following molecular diagnosis is very useful for the early detection? Early detectionக்கு எது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்? 3 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 1 PCR பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன். நெக்ஸ்ட் RNA ரீகாம்பினன்ட். RNAன்ட்டேன், rDNA டெக்னாலஜி. ரீகாம்பினன்ட் DNA டெக்னாலஜி அதுவு. நெக்ஸ்ட் எலிசா. இந்த 3 தான். rDNA டெக்னாலஜி 1, எலிசா 1, அடுத்து PCR 1, மொத்தம் 3. இதில் என்ன இருக்குது? எலிசா தான் இருக்குது. ஸோ எலிசா. எலிசானா என்ன? என்சைம் லிங்க்டு இம்யூனோசார்பன்ட் அசே. என்சைம் லிங்க்டு இம்யூனோசார்பன்ட் அசே. இது வந்து ஒன்றும் இல்லை, வெறும் டிடெக்ட் பண்ணுவாங்க ஆன்டிபாடி இருக்கா ஆன்டிஜென் இருக்கா அப்படின்னு. ஏதாவது ஒன்று தெரிஞ்சதுனால ஒன்று ஆன்டிபாடி இருக்குது அப்படின்னா எலிசா வச்சு தான் இல்லை ஆன்டிஜென் அந்த மாதிரி டிடெக்ஷன் வச்சு கண்டுபிடிக்கிறது எலிசா டெக்னிக். நெக்ஸ்ட் ரொம்ப பெரிய லென்த்தியான கொஸ்டின். இந்த மாதிரி தான் நிறைய லென்த்தியான கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஏன்னு தான் தெரில. Statements related to human insulin are given below. Which statements are correct about genetically engineered insulin? Okay, first, pro-hormone insulin contain extra stretch of C-peptide. pro-hormoneன்றதுனால தான் அங்கே C-peptide இருக்குது. சரியானது. A-peptide and B-peptide chains of insulin were produced separately in Escherichia coli, extracted and combined by creating a disulfide bond between them. அதுவும் கரெக்டு தான். இது எங்கன்னா ஒரு அமெரிக்கன் கம்பெனி தான் அதை கண்டுபிடிச்சது. மேபி கேட்கலாம். அமெரிக்கன் கம்பெனி எல்லி லில்லி, என்னடா பேர் இது? எல்லி லில்லின்ற கம்பெனி தான். இன் 1983. யாரும் கேட்டாலும் கேட்பான், நம்ப முடியாது என்டிஏவை. ஓகே, நெக்ஸ்ட்டு இது கேட்பான். டைசல்ஃபைடு பாண்டா என்ன பாண்டு அப்படின்னு கேட்கலாம். செப்பரேட்டாக பண்ணுறாங்களா சேர்த்து பண்ணுறாங்களான்னு கேட்கலாம். நெக்ஸ்ட், இன்சுலின் யூஸ்டு ஃபார் ட்ரீட்டிங் டயபெட்டிஸ் வாஸ் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் கேட்டல்ஸ் அண்ட் பிக்கிள்ஸ். தப்பு. முதல்ல எடுத்தாங்க, ஆனால் இதுக்கப்புறம் டயபெட்டிஸ் ட்ரீட் பண்ணுறது நவடேஸ் they are not using. They are using a bacteria called Escherichia coli and separately producing them. So it's wrong statement. Pro-hormone insulin needs to be processed for converting into a mature and functional hormone. ப்ரோஹார்மோன்னாலே அது ஒரு மெச்சூர் ஆகாத ஒரு விஷயந்தான். அது ப்ராசஸ் ஆகி கன்வெர்ட் ஆனால் தான் மெச்சூர் ஆகும், ஃபங்க்ஷனும் ஆக முடியும். ஏன்னா சி இருக்கும், A+B+C இருந்தால் ஃபங்க்ஷனல் ஆக முடியாது. சி எடுத்தால் தான் அது ஃபங்க்ஷனல் ஆக முடியும். சரியானதான். சம் பேஷண்ட்ஸ் டெவலப் அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் டியூ டு த ஃபாரின் இன்சுலின். தப்பு. ஃபாரின் இன்சுலினுக்குலாம் சில பேஷண்ட்ஸ்லாம் ஒன்றும் அலர்ஜி ஆகலை. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அவங்க ஸ்லாட்டட் பிக்ஸ் அண்ட் கேட்டல்ஸோட பேன்க்ரியாஸ்லேருந்து எடுத்து பண்ணாங்க. அப்போ தான் வந்து அனிமல் ப்ரோட்டீன்றதுனால அது ஹியூமன்ஸ்க்கு ஒத்துக்கலை. அப்போ தான் அந்த அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ்லாம் வந்துச்சு. ஃபாரின் இன்சுலின் அதுவும் ஒரு ஃபாரின் இன்சுலின் தானே. இதுவும் சரியான ஸ்டேட்மெண்ட் தான்.
ஆமாம், சம் பேஷண்ட் டெவலப் அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் டு த ஃபாரின் இன்சுலின். அதுவும் ஒரு ஃபாரின் இன்சுலின். ஆமாம், சரியான விஷயம் தான். இப்போ நம்ம என்ன நினைப்போம், இது என்ன கேட்டிருக்கோம், கரெக்டு கேட்டிருக்கான். ஏ கரெக்டு, பி கரெக்டு, சி தப்பு, டி கரெக்டு, இ கரெக்டுன்னு பாதி தேடிக்கிட்டு இருந்தால் அதான் கிடைக்காது. நம்ம கேள்வியை சரியாக படிக்கணும். அவன் என்ன கேட்டிருக்கான், விச் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆர் கரெக்ட் அபவுட் ஜெனட்டிக்கலி இன்ஜினியர்டு இன்சுலின். அவன் ஜெனட்டிக்கலி இன்ஜினியர்டு இன்சுலின் பற்றி மட்டும்தான் கேட்டிருக்கான். ஒரு இன்விட்ரோ கல்ச்சரில் தனியாக எஸ்டரேஷியா கோலையை வச்சு ஏ பெப்டைட் பாண்ட்ஸ் தனியாக, பி பெப்டைட் பாண்ட்ஸ் தனியாக ப்ரொடியூஸ் பண்ணி அதை ரெண்டையும் டைசல்ஃபைட் பாண்ட்ஸ் மூலயமா பிரிட்ஜ் உருவாக்கி அதை ரெண்டையும் அப்படி சேர்க்கறதை பற்றி மட்டும்தான் கேட்டிருக்கான். ஸோ த ஆன்சர் இஸ் பி ஒன்லி. ஆப்ஷன் பி தான், பி ஒன்லி. இதுக்கு பி ஒன்லி மட்டும்தான் வரும். ஏன்னா அது மட்டும்தான் அந்த ஏபி பாண்ட்ஸ் பற்றி இருக்குது. ஏன்னா ஜெனட்டிக்கலி இன்ஜினியர்டு இன்சுலினில் ஏபி மட்டும்தான் வரும், சி வராது. தேவையும் இல்லை, சி ப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நார்மலாக நம்ம ஹியூமன்ஸுக்கு தான் ஏபிசி ப்ரொடியூஸ் ஆகி அது ஒரு ப்ரோவாக இருக்கும், ப்ரோ ஹார்மோனாக இருக்கும். தென் ஒன்லி இட் நீட்ஸ் டு பி ப்ராசஸ்டு ஃபார். அந்த ப்ராசஸ்லாம் நடக்காதனால தான் அவங்க தனியாக ஒரு எஸ்டரேஷியா கோலை பாக்டீரியா வச்சு தே ஆர் ப்ரொடியூசிங். தட்ஸ் இட். ரொம்ப ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன் தான் இதுக்கு நம்ம கொடுத்தாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் we are going with ஓகே த லாஸ்ட் கொஸ்டின் ஆஃப் பயோடெக்னாலஜி அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன். நம்ம லாஸ்ட்லேருந்து தான் போவோம் எப்பயுமே. அடினோசைன் டிஅமினேஸ் டெஃபிஷியன்சி ஆல்ரெடி அந்த மேட்ச்சில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். த பேஷண்ட் ரெக்வயர்ஸ் பீரியாடிக் இன்ஃபியூஷன் ஆஃப் ஜெனட்டிக்கலி இன்ஜினியர்டு லிம்போசைட்ஸ் பிகாஸ். ஆமாம், அதாவது பேஷண்ட்டுக்கு இருக்குன்னா அவனோட பிளட்டில் இருக்க லிம்போசைட்ஸை எடுத்து தனியாக இன்விட்ரோ கல்ச்சரில் வச்சு அதுக்கப்புறமா ஏடிஏ அடினோசைன் டிஅமினேஸ் அந்த என்சைம் எடுத்து இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. அதில் அதுக்கு வந்து சிடிஎன்ஏ தான் யூஸ் பண்ணுவாங்க. சிடிஎன்ஏ ஓகேவா. சிடிஎன்ஏனா காம்ப்ளிமெண்ட்ரி டிஎன்ஏ. அது வந்து ஒரு ரெட்ரோ வைரல் வெக்டார் இது. ஆமாம், ஆமாம், எஸ் இட்ஸ் அது வந்து ஒரு ரெட்ரோ வைரல் வெக்டார். ஓகே, அந்த ரெட்ரோவைரல் வெக்டார். ஓகே, இங்கே ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ரெட்ரோவைரல் வெக்டார் இஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன்டு தீஸ் லிம்போசைட்ஸ். எஸ், ஆமாம், லிம்போசைட்ஸை தனியாக எடுத்து அந்த ஏடிஏ சொன்ன இல்லையா, அந்த சிடிஎன்ஏ காம்ப்ளிமெண்ட்ரி டிஎன்ஏவோட கலந்து தனியாக வெளியவே வந்து இன்விட்ரோவில் வளர்த்து உள்ளே விடுவாங்க. மறுபடியும் பிளட்குள்ளே அனுப்பி விட்ருவாங்க பேஷண்ட் பிளட்குள்ளே. Gene isolated from marrow cells producing ADNA is introduced into the cells at embryonic stages. Lymphocytes from patients' blood are grown in culture outside the body. Genetically engineered lymphocytes are not immortal cells. இப்போ வந்து இதில் உள்ள எல்லாமே கரெக்டு தான். அவன் வந்து என்ன கேட்குறானா, அதுக்கு தான் நம்ம ஆன்சர் போட முடியும். எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு we can't select, right? ஸோ வாட் தே ஆர் ஆஸ்கிங் இஸ், ஏன் வந்து நம்ம அடிக்கடி மறுபடியும் இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டே இருக்கணும், ஒரு தடவை இன்ஜெக்ஷன் போட்டால் போதாதா அப்படின்னு தான் அவனோட கேள்வியே. பிகாஸ் ஜெனட்டிக்கலி, டி ஆப்ஷன் பாருங்கள், ஜெனட்டிக்கலி இன்ஜினியர்டு லிம்போசைட்ஸ் ஆர் நாட் இம்மார்டல் செல்ஸ். நாட் இம்மார்டல் அப்படிங்கிறான். நாட் இம்மார்டல்னால் செத்து போயிருமா, அது அடிக்கடி செத்து போயிருமா. உள்ளே செத்து போயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், மறுபடியும் எடுத்து அகைன் அண்ட் அகைன் we need to inject. அதான் ஆன்சர். ஸோ 154க்கு டி தான் ஆன்சர். ஸோ தேங்க்யூ guys. Please subscribe to the channel, like the channel. Yeah, do some support. Subscribe, like, comment. Do comment, please do comment. ஜஸ்ட் 7 கொஸ்டினுக்கும் போட்டு 7 கொஸ்டினுக்கு ஆன்சர்ஸையும் போடுங்க. ரிவர்ஸில் இருந்து போடுங்க. தேங்க்யூ. டோன்ட் லூஸ் ஹோப். Have that hope, have that guts. You know, when you are small, when you say I want to be a doctor, you are like, ஒரு துளி பயம் கூட இருந்திருக்காது. எக்ஸாக்ட்லி அதே மாதிரி இப்போ இருங்க. ஓகே, டாடா பாய்.